இல்ல சகோதரர்களே, அந்த 192 கிலோ தலையில வைக்கலாமா மனுஷனுக்கு? வைக்கலாது. இந்த லைட் தொங்குதே, இதை போல பெரிய சங்கிலியால் அதை கட்டி அரசனுடைய சிம்மாசனத்துக்கு நேராக அதை வைத்திருப்பார்கள். அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள். அழிந்து போய்விட்டது அந்த ஆட்சி எல்லாம். 1 கிராம் தங்கத்தை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கவில்லை. எல்லாத்தையும் பங்கு வைத்து கொடுத்தார்கள். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அழிந்து போன ஆட்சிக்கு சொந்தக்காரனுடைய மணி மகுடம் இவ்வளோ பெருசு என்றால், 100 கிலோக்கு மேல தங்கம் என்றால், அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய அரிசி எவ்வளவு பெருசாக இருக்கும்? 7வது வானத்தில் இருக்கிறது அரிசி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அதை சுமந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 8 மலக்குமார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலக்கு, ஒரு சமானியத்து அம்லாக்கின் ஃபீ சூரத்தி அவ்ஆல், அந்த மலக்குமார்கள் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில். எப்படி? மலை ஆடுகள். இலங்கையில இல்ல அந்த ஆடு, வெளிநாடுகள்ல பனி பிரதேசங்கள்ல இருக்கும் எரும மாடை விட பெரிய ஆடுகள், கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும்.